பீடம் வளர்ந்த கோயில் வளைந்த சுவர்கள் எல்லாவற்றிலும் கதைகள் உண்டு. இங்கு எல்லாவற்றுக்கும் கதைகள் உண்டு. வீரல்கள் சேர்த்து விழிகளை மூடி தெய்வம் நினைத்து வேண்டும் நெஞ்சம். வாழ்க்கை அறிந்ததில்லை, தெய்வ வாக்கை அறிந்ததில்லை. வாழ்க்கை அறிந்ததில்லை, தெய்வ வாக்கை அறிந்ததில்லை. கதவுக்குள் இருக்கும் தெய்வம் எல்லாம், கதவுக்குள் இருக்கும் தெய்வம் எல்லாம் கல்லிலான சிலைகள் இல்லை. அந்த சிலைகள் சொல்ல கதைகள் இல்லை. அறியாமனது ஆறுதல் தேடி அடையும் இடமே ஆலயம். அதில் அறிந்து கொள்ள தெய்வம் தாண்டி கதைகள் உள்ளே ஆயிரம். ஓராயிரம் 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 ஓராயிரம். பொதுவாகவே ஒரு ஆலயத்தில் ஏதாவது ஒரு தெய்வம் தான் சிறப்பு கொண்டதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் தரிசிக்க போகும் திருவிடைக்களி திருத்தலத்தில் தந்தைக்கும் சிறப்பு, தனையனுக்கும் சிறப்பு. முருகப்பெருமான் எத்தனையோ இடங்கள்ல இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது 2 இடம் தாங்க. ஒன்று வள்ளிமலை, இன்னொன்னு நம்ம இப்போ தரிசிக்க போகும் திருவிடைக்களி. இதை நான் சொல்லலைங்க, அருணகிரிநாதரே சொல்லியிருக்காரு. அதி அற்புதமான இந்த தரிசனத்தை காண கண் கோடி வேண்டும். சிவபெருமானின் ஆலயத்தை போன்றதே இந்த முருகன் ஆலயம். திருவிடைக்களி. இந்த உலகின் தனிப்பெரும் நாயகனாம் சர்வேஸ்வரன் சிவலிங்க வடிவத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் ஆலயங்கள் எண்ணற்றவை. இத்தகைய ஆலயங்களுள் குறிப்பிட்ட சில சிவாலயங்கள் நால்வரால் பாடப்பெற்றவை. அத்தகைய திருத்தலங்களை தேவார திருத்தலங்கள் என்று அழைக்கிறோம். அதுபோல் திருவண்ணாமலை தந்த மாசித்தர் அருணகிரிநாதரை அறியாதார் இருக்க முடியாது. அழகு வேலனாம் முருகப்பெருமானின் திருக்காட்சி பெற்று அந்த ஆனந்தத்தில் திளைத்தவர் இந்த சித்த புருஷர். முருகப்பெருமான் குடிகொண்டு அருளும் ஒவ்வொரு தலமாக தேடிப்போய் தரிசித்து திருப்புகழ் பாடினார். அப்படி இவர் பாடிய திருத்தலங்கள் திருப்புகழ் திருத்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கிற ஆலயம் தந்தையான சிவனுக்கும் சிறப்பு, தனையனான முருகப்பெருமானுக்கும் சிறப்பு. நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்துள்ள திருவிடைக்களியில் கருவறையில் பிரதான மூர்த்தியாக சுப்பிரமணிய பெருமானும் பின்னால் சற்றே உள்ளடங்கி சிவலிங்க மூர்த்தமாக ஈசனும் தரிசனம் தருகிறார்கள். அதி அற்புதமான இந்த தரிசனத்தை கண்டு மகிழ காண கண்கோடி வேண்டும். சிவாலய அமைப்பில் அமைந்த முருகன் கோயில் இது. சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன் தம் தந்தை சிவபெருமானிடம் முருகப்பெருமான் ஆசி பெற்று சென்ற தலம் இது. இரண்யாசுரனை சம்ஹாரம் செய்த தலம் இது. எங்கே இருக்கிறது திருவிடைக்களி? நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் அமைந்துள்ளது திருவிடைக்களி. மயிலாடுதுறையில் இருந்து தில்லையாடி சென்று அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் திருவிடைக்களி வரும். ஆயுள் ஹோமமும் அபிவிருத்தி வேண்டி ஹோமம் செய்ய திருக்கடையூர் வரும் அன்பர்கள் ஞானம் அருளும் இந்த ஞான செம்மலை தரிசிக்க அவசியம் திருவிடைக்களி வர வேண்டும். திருவிடைக்களி மிகவும் பழமையான புராதனமான திருத்தலமாகும். சோழ நாட்டு திருச்செந்தூர் என்று திருவிடைக்களியை பெருமையுடன் அழைக்கிறார்கள். திருவிடைக்களி கல்வெட்டில் இங்குள்ள முருகப்பெருமானுடைய பெயர் திருக்குராத்துடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
குரா மரத்தின் கீழ் அமர்ந்திருப்பதால் இவரை குரா வடிவேலன் என்கிறார்கள். திருவிடைக்கழியில் ஒரு காலத்தில் ஆன்மீகம் செழித்து வளர்ந்து காணப்பட்டதாம். பல மடங்கள் இந்த ஊரில் விளங்கி வந்தனவாம். வேதம் ஓதுபவர்களுக்கும் இந்த ஆலய வழிபாட்டிற்கும் என்றும் இறையிலியாக மன்னர்கள் போன்றவர்கள் நிலங்களை அழித்த தகவல்கள் கல்வெட்டுகளில் கிடைக்கின்றன. 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கருவூர் தேவர், சேந்தனார் போன்ற பலர் இந்த கோயிலை போற்றி பாடியிருக்கிறார்கள். இந்த பாடல்கள் 9ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு என்ற இரு பகுதிகளையும் உள்ளடக்கியது 9ஆம் திருமுறை.